ரஜினிகாந்தோட படத்தை டிராப் பண்ணிட்டு சுந்தர் சி வெளில வந்துட்டார். இது மிகப்பெரிய விஷயமாச்சு. ஒரு குரூப் ரஜினிக்கு அசிங்கம் போ சி அப்படின்ட்டு சுந்தர் சி தூக்கி போட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. ஒரு குரூப் அட பாவி பல்சா ரஜினியோட படம் கிடைச்சு விட்டுட்டு போறாரு. இத்தனைக்கு ஏற்கனவே படம் பண்ண ஆள் தானே, ரஜினி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமே, ஏன் போலார் அப்படின்னு சொல்லியும் பேசப்பட்டுச்சு. ஆனா உண்மையான காரணம் அப்படிங்கிறது ரெண்டே விஷயம்தான். ரஜினி ஒரு சைடு, சுந்தர் சி ஒரு பழைய டைரக்டர். அவரு புது புது ஆட்களோட பயணிப்பார். அவரு ஒட்டு மொத்தமா தமிழ் சினிமால வெற்றி அந்தந்த காலகட்டத்துல வெற்றி பெற ஆட்கள் கூடயே பயணிச்சு போயிடுவார். அப்படி இவர் இருக்காரா அப்படின்னு கேட்டா இருக்கார். அது ரஜினிக்கு ஓகேவாமா. ஆனா சுந்தர் சி கமலஹாசனோட காம்பினேஷன்ல வந்தது பெரிய ஹிட்லாம் சொல்லிக்க முடியாது. வர்த்தக ரீதியா தோல்வி. அது அவரே சுந்தர் சியே சொல்லியிருப்பாரு. இந்த படம் எடுத்து நான் 3 வருஷம் வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. எது கமலோட செஞ்ச ப்ராஜெக்ட் அல்பே சிவம். இவங்க 2 பேர் சென்டிமெண்ட்டும் பெருசா இல்ல. அதே மாரி கமல் இப்ப இவர லாக் பண்றதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, குறுகிய காலத்துல படம் எடுத்து குடுத்துருவார் அப்படின்னு தான். இத வச்சுக்கிட்டு இவனுங்க 2 பேரோட ராசியும் சரி, கமலோட இந்த ஃபார்முலாவும் சரி, இதுக்கு நம்ம பலிகேடு ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் சுந்தர்சியோட கதையெல்லாம் அவருக்கு ஏகப்பட்ட இப்படி ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது, கதை நல்லாவே இருந்தாலும் ரஜினிக்கு பிடிக்காது. ரஜினிக்கு பாட்ஷாவே பிடிக்காத ஆளு. இப்படிதான் தூக்கி வீசிட்டாரு. சரி இது பூரா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப ரஜினிக்கு பார்க்கிங் பட டைரக்டர் கமிட் ஆயிட்டாரு. படம் எடுக்க போறாருங்க. சுந்தர் சி மூக்குத்தி அம்மன்ல பிஸி. அதுக்கடுத்து விஷால வச்சு எடுக்கிறார். அதுக்கடுத்து சுந்தர் சி ஹிப்ஹாப் ஆதியோட இணைய போறாராமா. ஹிப்ஹாப் ஆதி மட்டும் கிடையாது. இந்த சம காலத்துல அதுக்கடுத்து அவரோட பிளான் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியாது. சம காலத்துல உள்ள இப்ப உள்ள ஹீரோக்களை வச்சு பெரிய அளவுல அந்த காலத்துல கார்த்திகை வச்சு வரிசையா அப்படியே காமெடி ட்ராக்ல ஹிட் கொடுத்த மாதிரி ஹிட் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் பிடிச்ச ஆள் யாரு அப்படின்னா ஹிப்ஹாப் ஆதி. ஹிப்ஹாப் ஆதி இல்ல, இப்ப உள்ள ஹீரோ லிஸ்டா அவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு அவர் அப்படி ஒரு ட்ராக்ல போக விரும்புறாரு. விஷால் படத்துக்கு மியூசிக் ஹிப்ஹாப் ஆதியை போட்டிருக்கார்கள். அதுக்கடுத்து ஹிப்ஹாப் ஆதியை வச்சே படம் பண்றதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காராமா சுந்தர்சி. இது எதற்கு அப்படின்னா, இப்ப இப்ப ஹிட் கொடுக்குற டைரக்டர் லிஸ்ட்ல சுந்தர்சி இருக்கார். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கு வேணாம். இப்ப உள்ள கரண்ட் ஹீரோக்களை வச்சே ஹிட் கொடுப்போம், இல்ல சின்ன பசங்களை வச்சு ஹிட் கொடுப்போம். அப்படியே அந்த பழைய ட்ரெண்ட் கார்த்திகை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வெற்றியை தூக்கி அடிச்ச மாதிரி இந்த பக்கம் டக்கு டக்குன்னு வெற்றியை தூக்கி அடிச்சிருவோம். இது நம்மள ஒரு பழைய டைரக்டர் பண்ணுவாரா, இப்ப உள்ள ட்ரெண்ட்ல இல்ல, இந்த பேச்செல்லாம் தூக்கி வீசிரும் அப்படின்னு சுந்தர்சி நம்புறாரு. ரஜினி கிட்ட பட்டதை பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. அவர் தான் சொன்னாரு, நிறைய கத்துக்கிட்டேன் இந்த 3 நாள்ல அப்படின்னு. அந்த நிறைய கத்துக்கிட்டது அடுத்த இண்டஸ்ட்ரியில அவரை பெரிய அளவு ஒரு பயணத்தை விரிவா தொடங்க வைக்க போது புது ஃபார்முலாக்குள்ள அப்படின்னு சொல்லி அவரோட வட்டாரத்துல பேசி, சினிமா வட்டாரத்துல பேசி டீ கடை வரை வந்துருச்சு. சுந்தர்சி இந்த விஷயத்துல ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறனால அவர் இங்கிட்டு ஒரு ட்விஸ்டா எடுத்துட்டு போற விஷயம் கூட சுந்தர்சியோட கரியருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கேட்டை திறந்து விட்டுருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு ஆதரவாளர்கள் ரசிகர்கள் இப்படி பேசுறார்கள். தலைவன் எப்படி செஞ்சாலும் பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதே போல தலைவன் எதை பண்ணாலும் பேக் ஃபயர் ஆகாம காப்பாத்துறதுக்கு கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. சொல்லவும் செய்கிறார்கள். சுந்தர்சிக்கு எப்படியோ பெரிய கேட்டு திறந்தா சரிதான், நல்ல டைரக்டர். ஆனா இப்ப கொஞ்சம் பழைய மாதிரி இல்ல. ஆள் சும்மா கரண்ட் புரட்டா தான் இருக்காராமா ஷூட்டிங் ஸ்பாட்லயே. அது அவரோட தனிப்பட்ட விஷயம். 30 வருஷம் ஹிட்டா பார்த்துட்டாரு. அடுத்து எத்தனை வருஷத்துக்கு ஹிட்டா பார்ப்பாரோ ஃப்ளாப்பா பார்ப்பாரோ தெரில. அதெல்லாம் அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது மாறி போச்சு அப்படின்ட்டாரு. அது இப்போ வர இன்டர்வியூலயே தெரியும் பாப்பா அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்கார்கள். உண்மையும் கூட. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த ஹீரோக்களோட கமிட் ஆகி எப்பேற்பட்ட வெற்றியை கொடுக்குறாரு அப்படின்னு.